ஹாய் ஹலோ இருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, கிட்டத்தட்ட இயல் 3 முடிக்க போறோங்க. ஸோ தமிழ் தகுதி தேர்வில் இயல் 3 தான் நம்ம வந்து முடிக்க போறோம். ஸோ அதில் நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் செகண்ட் பார்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோட இந்த இயல் 3 வந்து முடியுது. அதுக்கப்புறம் திருக்குறள் இருக்கு, அதை நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்க்கறது மேலே நம்ம லாஸ்ட்ல ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தலாம் பாருங்க. அன்னமையா என்னும் பெயருடன் தொடர்புடைய நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டிருந்தோம். அன்னமையா அப்படின்ற பெயருடன் தொடர்புடைய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலபுரத்து மக்கள். ஓகேங்களா? ஸோ கோபாலபுரத்து மக்கள் அப்படின்ற அந்த பாடத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னமையா அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணக்கூடியதாக இருக்கும், வரக்கூடியதாக வந்து இருக்கும். அப்போ அன்னமையா அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து எதில் வரக்கூடியதாக இருக்கு, கோபாலபுரத்து மக்கள். அப்போ சீதா வந்து இதுக்கான சரியான ஒரு ஆன்சர். ஓகேங்களா? சரி, இந்த 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என கூறும் நூல் எது? சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என கூறக்கூடிய நூல் எது? சூப்பர். இது வந்து என்னதுங்க, ஒரு திருக்குறள் தான். சீதா இதுக்கான ஆன்சர் திருக்குறள் தான். ஏன்னா இந்த அடியை நான் கீழே கொண்டு வந்தா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. நான் அப்படியே டைப் பண்றப்ப நேரம் டைப் பண்ணிட்டேன். இப்போ சுழன்றும் ஏற்பினது உலகம், அப்போ உலகம் அப்படி உருண்டையானது, அது சுழலக்கூடியது அப்படின்றத திருவள்ளுவர் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு, அப்பயே வந்து தெளிவுபடுத்திட்டு இருப்பாரு. 1031வது திருக்குறள் தான் வந்து இது. ஓகேங்களா? அப்ப திருக்குறள் தான் வந்து இதை வந்து குறிப்பிடுது. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து என கூறும் நூல் எது? அதாவது மைக்கடல் முத்துக்கு ஈடா என்ன பண்றாங்களாம், நெற்களை குத்து நெல் வாங்குற, நெல் வந்து கொடுத்து முத்துக்களை வாங்குறாங்க. அப்போ முத்துக்களுக்கு ஈக்குவலா நெல்லை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து எந்த நூல்ல குறிப்பிடப்படுது அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். எந்த நூல் அப்படின்னு பார்த்தோன்னா முக்கூடற்பல்லு. சீதா இதுக்கான ஆன்சர் முக்கூடர் பல்லுல தான் வந்து மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த முத்துக்கு ஈடாக தான் என்ன பண்றாங்க, நெல் முத்தை வந்து வச்சிருக்காங்க அப்படின்றத முக்கூடர் பல்லு வந்து குறிப்பிட்டிருக்கு. அடுத்த 3வது கேள்வி. அடிசில் 2017 எனும் நாட்காட்டியில். ஸோ நீங்க புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய சோறு அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அது கீழே தான் இந்த மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து முக்கூடற்பல் வரி கொடுத்துருப்பாங்க. அது கீழே அடிசில் 2017 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த அடிசில் 2017 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நாட்காட்டி. ஓகேங்களா? ஸோ அந்த ஆண்டு வெளியிடப்பட்ட நாட்காட்டி. அதில் தான் இந்த பழைய சோறு பற்றி அரிய தகவல்களை சேகரித்து தொகுத்தவர்கள். ஓகேங்களா? அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கோம். இந்த அடிசல் 2017 பொறுத்தவரை அடிசல் அப்படின்னாலே சோறுன்னு தான் மீனிங் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த உணவு பற்றின நிறைய தகவல்கள் வந்து நாட்காட்டில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல இந்த பழைய சோரை பத்தி தொகுத்தவர்கள் யாராரு பார்த்தீங்கன்னா கண்ணன் மற்றும் பிரசாந்தி கேரம். யாருங்க? கண்ணன் மற்றும் பிரசாந்தி சேகரம் அப்படின்றவங்க தான். அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். கண்ணன் மற்றும் பிரசாந்தி சேகரம் அப்படின்றவங்க தான் என்ன பண்றாங்க, இந்த பழைய சோரை பத்தி அடிசல் 2017 நாட்காட்டில வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து 4வது கேள்வி. கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும், குத்தி உலையிலிட ஊரடங்கும், ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும் என பாடியவர் யார்? ஸோ அப்போ அந்த நெல்லு குத்தி அரிசி எடுக்கக்கூடியதோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாரு, இரட்டொரு மொழிதல் மூலமா வந்து காலமேக புலவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க, பாடியிருப்பார். யார் பாடியிருப்பாரு? காலமேக புலவர் தான் பாடியிருப்பாரு. அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். கத்துக்கடல் சூழ்நகை காத்தான் தன் சத்திரத்தால் அத்தமிக்கும் போது அரிசி வரும், குத்தி உலையிலிட ஊரடங்கும், ஒரு அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும் அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் வந்து பார்த்தீங்கன்னா காலமேக புலவர் தான் வந்து பாடியிருப்பாரு. அடுத்த 5வது கேள்வி. பொருந்தா இணை எது? அதாவது இங்க இந்த கலைச்சொற்கள் இருந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது எது பொருந்தாம இருக்குன்னு பார்த்து ஆன்சர் எடுக்கணும். ஓகேங்களா? ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்றதா வந்து தவறா இருக்கு. அப்ப ஏதாங்க ஆன்சர். ஏன்னா ஹாஸ்பிட்டல் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மருத்துவமனை அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னா பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல். ஹாஸ்பிட்டாலிட்டினா எதை குறிக்குதுங்க? விருந்தோம்பலை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ மருத்துவம் அப்படின்னு வரக்கூடாது. ஹெல்த்னா செல்வம், கரெக்ட் தான். பேபி ஷவர் அப்படின்னா வளைகாப்பு, கரெக்ட் தான். ஹவுஸ் வார்மிங் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா புதுமனை புகுவிழா. ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே கரெக்டா இருக்கு. ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் தான் வந்து வரணும். அப்போ ஏதாங்க தவறா இருக்கு, ஏதா அதுக்கான ஆன்சர். அடுத்து ஃபீஸ்ட் என்பதை எதை குறிக்கிறது? சூப்பர். எதை குறிக்குதுங்க? விருந்தை குறிக்கக்கூடிய வார்த்தை தான். அப்ப பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். விருந்து, விருந்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. அடுத்து திருக்குறள் தெளிவுரை என்னும் நூலின் ஆசிரியர் யார்?
திருக்குறள் தெளிவுரை எனும் நூலின் ஆசிரியர் யார்? வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி அவர்களுடைய நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் தெளிவுரை அப்படின்ற நூல் வ.உ.சி அவர்களுடைய அந்த நூல் தான். அடுத்து சிறுவர் நாடோடி கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சிறுவர் நாடோடி கதைகள் அப்படின்ற ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ கி ராஜநாராயணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவர் நாடோடி கதைகள் அப்படின்ற ஆசிரியர். சிறுவர் நாடோடி கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன். ஆறாம் திணை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஸோ ஆறாம் திணை என்னும் நூலோட ஆசிரியர் மருத்துவர் கு சிவராமன். சீதா அதுக்கான ஆன்சர். மருத்துவர் கு சிவராமன் தான் வந்து ஆறாம் திணை அப்படின்ற நூலோட ஆசிரியர். இங்கு தவறானது எது? பாருங்க, இங்க அதாவது ஒரே மாதிரி இது கொண்ட ரெண்டு வார்த்தைகள், அதுல பொருள் வந்து வேறுபட்டிருக்கும். அதுல எது தவறா இருக்கு அப்படின்றத வந்து கேட்டிருக்கும். இதுல எது தவறா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஊன் அப்படின்னா உணவு, கரெக்டு தான். ரெண்டு செய்யணும் அப்படின்னா மாமிசம், இது கரெக்டாக தான் இருக்கு. திணைனா வந்து ஒழுக்கம், ஓகேங்களா? அப்படின்னா உயர்திணை அக்ரிணை அதை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இது திணைனா சிறு தானியங்களை குறிக்கக்கூடியது, கரெக்டு தான். அன்னம் அப்படின்னா சோறு, தவறுங்க. இங்கே தான் வந்து நான் வந்து தவற வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வாயின் மேல் பகுதி. ஸோ நம்ம வாய்க்கு அந்த மேற்பகுதி தான் நம்மலாம் சொல்லுவோம் அன்னம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அன்னம் அப்படின்றது வாயோட மேற்பகுதியை குறிக்கக்கூடியது. இந்த அன்னம் அப்படின்னா தான் சோறு மற்றும் பறவை ரெண்டுத்தையுமே குறிக்கக்கூடியது. அன்னப்பறவை மற்றும் சாப்பாடு இது ரெண்டுமே குறிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்னம் தான். அப்போ இது வந்து தவறா இருக்கு. அப்போ சீதா வந்து இங்கே தவறா இருக்கு. ஸோ வெள்ளம் அப்படின்றது ஒரு இனிப்பு பொருள், இந்த வெள்ளம் அப்படின்றது வந்து மழை வெள்ளம், எல்லாமே கரெக்டு தான். அப்போ அந்த சீதா தவறா இருக்கு. அப்போ அன்னம் அப்படின்றது வாயோட மேல் பகுதின்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ கைஸ் இதில் 10 கொஸ்டின்ஸாக இருக்குது. நம்ம இந்த யூனிட் தர முடியுதுன்றதுனால நம்ம எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து கொஸ்டின் கொடுக்கல. ஓகே, இப்போ இது இந்த 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலைன்னு சொல்லக்கூடிய நூல் வந்து திருக்குறள். மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்துன்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தோன்னா முக்கூடர் பல்லு. அடிசில் 2017 நாட்காட்டில பழைய சோறு பற்றிய ஒரு அரிய தகவலை சேகரித்து தொகுத்தவர்கள் வந்து கண்ணன் மற்றும் பிரசாந்தி சேகரம். கத்துக்கடல் சூழ்நகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் அப்படின்னு நூல் வந்து யாரோட பாடல் யாரோடனா காலமேக புலவர். இதுல ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்றத வந்து தவறா இருக்கு. ஏன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னா விருந்தோம்பலை வந்து குறிக்கக்கூடிய வார்த்தை. பீஸ்டம்னா வந்து பார்த்தீங்கன்னா விருந்து பொருள்படும். திருக்குறள் தெளிவுரை அப்படின்னு நூலோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார். சிறுவர் நாடோடி கதைகள் அப்படின்னு நூலோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன். ஆறாம் திணை அப்படின்னு நூலோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் கு சிவராமன். இதுல எது தவறா இருக்குன்னா அன்னம் அப்படின்றது தான் தவறா இருக்கு. ஏன்னா அன்னம் அப்படின்ற மூணு செய்யும் வந்து பார்த்தீங்கன்னா வாயோட மேற்பகுதியை குறிக்கக்கூடியதாக வரணும். அதனால அதுதான் வந்து இங்கன்னா இருக்குங்க. ஸோ தவறா இருக்கு. அதனால இதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கேஸ் வெற்றிகரமா நம்ம இயல் 3 நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து அந்த டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களும் வந்து இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 10th புக்கிலேருந்து தான் தமிழ் புக்கிலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க டெட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும். ஸோ இது நம்ம லைன் பை லைன் கொடுக்கறதுனால அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்துக்கோங்க. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கும் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டினியூ பண்ணிக்கிறோம். ஸோ இதனோட ஃபுல் ரிவிஷன் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன். அது மேலே திருக்குறள் வேறு இருக்குது, அதை நான் தனியாக உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க.